குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் சில ட்ரேடர்ஸ், சில இன்வெஸ்டர்ஸ் எப்பயுமே புலம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நான் வாங்கினா மார்க்கெட் கீழே வருது, நான் விற்றுட்டா மார்க்கெட் மேலே போகுது, ஏன் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் எல்லாருக்கும் வரதான் செய்யும். எனக்கும் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஓகேங்களா? ட்ரேடிங் பண்ணுற பல பேருக்கு இது ஒரு காமனான கம்ப்ளைண்ட் தான். ஓகேங்களா? பல நேரத்தில் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி தான் நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. நான் வாங்குறேங்க, வாங்கினதுக்கப்புறம் தாங்க அது கீழேயே வருது. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, பல வாட்டி இப்படி தான் நடக்குது. அதே மாதிரி சரி இது இவ்வளோ கீழே போகுது, நம்ம போய் செல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா, செல் பண்ண அடுத்த நாள் அங்கேருந்து அது மேலே போகுது. இப்படி தான் பல வாட்டி நடக்குது. அப்போ மார்க்கெட்டு என்ன தான் டார்கெட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி கூட நமக்கு தோணும். ஆனால் உண்மையில் மார்க்கெட் நம்ம ஆர்டரை பார்த்துட்டு தினேஷ் வாங்கிட்டான், அவனுக்கு ஆப்போசிட்டில் எதிர் டைரெக்ஷனில் போவோம் அப்படின்ற மாதிரி போகுதா, இல்லை நம்ம மைண்ட் செட்டு தான் இந்த சைக்காலஜியை பேஸ் பண்ணி இந்த மாதிரி திங்க் பண்ண செய்யுதா அப்படின்றது இதுக்கு காரணமா அப்படின்ற மாதிரி இந்த ஆடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது மார்க்கெட் நம்மளை டார்கெட் பண்ணாது, அது வெளிப்படையான உண்மை. நமக்கு நல்லா தெரிஞ்சாலும் நமக்கு அந்த மாதிரி தோணுது. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு லாட் வாங்குறீங்கன்னா, இல்லை 5 லாட் வாங்குறீங்களா, அதெல்லாம் வச்சு நிஃப்டி 50யோ பேங்க் நிஃப்டியோ இல்லை எந்த ஒரு இண்டெக்ஸையோ நம்மளால் மூவ் பண்ணவே முடியாது. ஒரு இன்ச்சு கூட நவுத்த முடியாது நம்ம வாங்குறதுனால. மார்க்கெட்டில் பெரிய இன்ஸ்டிடியூஷன், மியூச்சுவல் ஃபண்டு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அல்கோரிதம் ட்ரேடர்ஸ், இவங்களால தான் ஆர்டர்ஸை மாற்றி போட்டு ப்ரைஸ் மொமெண்ட்டை உருவாக்குறாங்க. இது உண்மை தானே? இவங்களால மட்டும்தான் அதை மூவ் பண்ண முடியும். அதனால தான் மார்க்கெட் உங்களை டார்கெட் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறதுல உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா நம்ம வாங்குகிற 1 லாட்டில், 5 லாட்டில், 10 லாட்லலாம் மார்க்கெட்டை ஒரு சின்ன இன்ச்சு கூட நவுத்த முடியாது. இன்ச்சு கூட இல்லை, மில்லி மீட்டரில் கூட நவுத்த முடியாது. ஓகேங்களா? அப்போ நம்ம அந்த மாதிரி எண்ணம் வர்றது அங்கே டோட்டலாகவே தப்பு. அடுத்தது அந்த ரெசசியன் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷ மூளைக்கு ஒரு விசித்திரமான ஒரு பழக்கம் இருக்கும். அதாவது 10 ட்ரேட் நம்ம பண்ணுறோம், அதில் 7 ட்ரேடு ப்ராஃபிட் வந்திருக்கும், 3 ட்ரேடு லாஸ் வந்திருக்கும். ஆனால் நம்ம மைண்டு எதை நினச்சி ஸ்டோர் பண்ணோன்னா, லாஸ்ட் ட்ரேடை மட்டும்தான் அது ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பெயினை தான் பிரைன் அதிகமாக நம்ம மைண்டில் வச்சுக்கும். இதை தான் சைக்காலஜியில் ரெசசியன் பயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் வாங்கினா கீழே வருது அப்படின்ற நம்பிக்கை அந்த இடத்துல உருவாக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸ் ஆத்தர்லாம் சொல்கிறாங்க. அதாவது 3வது எமோஷன் என்ட்ரி. இது நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பெரும்பாலான ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் பார்த்த உடனே போய் பை பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு பெரிய ரெட் கேண்டில் வர்றதை பார்த்த உடனே செல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ப்ராஃபிட் புக்கிங் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த இடத்துல. அதனால தான் நீங்கள் ஒரு பை செய்கிற இடம் ஸ்மார்ட் பையருக்கு அது செல்லிங் பாயிண்ட்டாக தோணும். அங்கேருந்து நம்ம செல் பண்ணலான்னு அவங்களுக்கு தோணும். நீங்கள் செல் பண்ணுற இடம் ஸ்மார்ட் பையருக்கு இது பை பண்ணக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். வித்தியாசம் புரியுதுங்களா? நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற இடம் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஸ்மார்ட் பையருக்கு நீங்கள் வாங்கினா அது அவங்களுக்கு செல் பண்ணுறக்கூடிய இடமா இருக்கும். நீங்கள் விற்றா அவங்க அது வாங்கக்கூடிய இடமா இருக்கும் ஸ்மார்ட் பையர்ஸ். ஏன்னா இவங்க தானே மார்க்கெட்டை மூவ் பண்ணக்கூடிய சக்தி படைத்தவங்க. அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட் அந்த இடத்துலலாம் நீங்கள் வாங்கும் போது கீழே வர்றதும், நீங்கள் விற்றதுக்கப்புறம் மேலே போகிறதும், இது மார்க்கெட் ரிவர்சஸ் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் நீங்கள் எல்லாருமே சொல்கிறது, நான் பை பண்ணாவே அது டவுன் ஆகுது அப்படின்ற உணர்வு நமக்கு அந்த இடத்துல வருது. உண்மையில் பிரச்சனை என்ட்ரி டைமில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும். இந்த ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு நம்ம பல வாட்டி பேசுகிறோம். அதாவது மார்க்கெட் ஏற்கனவே 100 பாயிண்ட்டு ஏறி முடிஞ்சிட்ருக்கோம். அப்போ தான் நமக்கு தோணும் இந்த இடத்துல போய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி.
அப்படி வாங்க தோணல நமக்கு என்ன தோணும், அடடா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணுறனோ அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், அவசரமாக போய் அங்கே போய் அதை போய் வாங்குவோம். அந்த நேரத்தில் தான் பெரிய பிளேயர்ஸ் அந்த இடம் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய இடமா இருக்கும். இப்போ புரியுதுங்களா? நீங்கள் வாங்கினா ஏன் மார்க்கெட் இறங்குதுன்னா, நீங்கள் வாங்குகிற இடம் மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணக்கூடிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து செல் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. அதுதான் அங்கே நடக்கக்கூடியது. அப்போ மார்க்கெட் நீங்கள் அங்கே போய் வாங்கும்போது பெரிய பிளேயர்ஸ் அங்கேருந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் ரிவர்சஸ் ஆகும். பிறகு நாம் என்ன சொல்லுவோம், நான் வாங்கின பை பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் நம்ம பேசுவோம். உண்மையிலே மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் ஆகிறது வந்து அதுதான் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளுக்கு தெரியும், புதுசாக இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. இதுதான் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஒரு கன்ஃபர்மேஷன் பயாஸ் மார்க்கெட்டில் வராத வரையும் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேடிங் எடுக்கக்கூடாது. ஒரு ட்ரேடருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா, நான் வாங்கினா மார்க்கெட் கீழே விடும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நடந்த எல்லா லாஸ் ட்ரேடையும் அவங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம மூளை. அதனால தான் ப்ராஃபிட் ட்ரேடை விட லாஸ் ட்ரேடையே நம்ம அதிகப்படியாக நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் ப்ராஃபிட் ட்ரேடோட அந்த சந்தோஷத்தை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். இதை தான் கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நம்ம நம்பிக்கை கன்ஃபார்ம் பண்ணுற விஷயத்தில் மட்டும் மைண்டு எப்போவுமே அதையே தான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ லாஸ்னால் ஏன் நம்ம எல்லாருமே எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணுறோம், எத்தனை பேருக்கு அந்த ப்ராஃபிட் ஞாபகம் இருக்குது, ஆனால் எத்தனை பேர் ஒரு நாளில் 2 லட்சம் 3 லட்சம் லாஸ் பண்ணியிருப்போம், அது மட்டும் ஏன் ஞாபகம் இருக்குது? ஸோ இதுதான் இந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய மூளையோட வேலை. அது எப்போவுமே இந்த மாதிரி கவலை தரும் விஷயங்களை தான் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, இதுலேருந்து நம்ம வெளியே வர என்ன ஒரு வழின்னா, ஒவ்வொரு ட்ரேடையும் ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதி வைக்கணும். என்ட்ரி எடுத்த டைம், ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு, ரிசல்ட்டு, 50 அல்லது 100 ட்ரேட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணணும். நம்மளை நாமே ரிவ்யூ பண்ணணும் நம்ம எடுத்த ட்ரேடை பற்றி. அப்போது தான் ரியலான உண்மை தெரியும். நீங்கள் நினைப்பது போல் மார்க்கெட்டு உங்களை ரிவெஞ்ச் பண்ணுதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா எல்லா ட்ரேட் லாஸும் எல்லா ட்ரேடோட ப்ராஃபிட்டும் நீங்கள் ஜேர்னலாக மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் நினைக்கிற அந்த நான் வாங்கினா இறங்குது, விற்றா ஏறுது அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து இந்த ரியல் டேட்டாவை பார்த்தா உங்களுக்கு அப்போ புரிஞ்சிடும். இதனால தான் ஜேர்னல் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறது. மார்க்கெட் உங்களை டார்கெட் பண்ணுறது கிடையாது, உண்மையை சொன்னால் அதுதான். ஆனால் உங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஃபோமோ, எமோஷ்னல் ட்ரேடிங், அந்த ரெசசியன் பயாஸு, கன்ஃபர்மேஷன் பயாஸு, இந்த 4 விஷயங்கள் சேர்ந்து தான் நான் பை பண்ணால் கீழே வருது, நான் செல் பண்ணால் மேலே போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மார்க்கெட்டை விட முதல்ல தனது சைக்காலஜியை தான் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா ட்ரேடிங்கில் பெரிய எதிரி யாரான்னு கேட்டால் மார்க்கெட் இல்லை, என்னுடைய மைண்ட் செட்டு தான் அப்படின்னு ரியல் ட்ரேடர்ஸ், ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்களும் உங்களோட ட்ரேடிங்கில் மார்க்கெட்டெல்லாம் எதிரி கிடையாது, நம்ம மைண்ட் செட்டு தான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சு, நான் வாங்கினா இறங்குது, நான் விற்றா ஏறுது அப்படின்ற அந்த ஃபீலிங்லேருந்து வெளியே வாங்க. இது எல்லாருக்குமே நடக்குது, ஓகேங்களா? உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இப்படி தான் நடக்குது. நம்ம அதுக்கு தான் அது கரெக்டான என்ட்ரியை எக்ஸாக்டாக சூஸ் பண்ணணும். ஒரு பிரேக் அவுட் ஆகிற இடத்துல போயிட்டு இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இது மேலே போகும் அப்படின்னு நீங்களாக முடிவு எடுக்காதீங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரணும், அதுதான் இந்த ரீட்ரேஸ்மெண்ட். அந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இப்போது மார்க்கெட்டை கீழே வந்தால் இந்த ஃபீலிங் வருமா? நீங்கள் வாங்குறீங்க, வாங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வருது, அப்போ இந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு மறுபடியும் வருமா? இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தாங்க எனக்கு வந்து போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூடியூப் கமெண்டில் எஸ் அப்படின்னு போடுங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்த வீடியோவில் ட்ரேடரோட சைக்காலஜி எப்படி இருக்கும், அவங்க இந்த சைக்காலஜியால் பண்ணக்கூடிய 5 மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன, அது எப்படி அவங்களோட ட்ரேடிங் லைஃப்பை மாற்றுது, பாதிக்குது அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.